கணக்கன்பட்டி காளிமுத்துசாமியே நமோ நமோ நமோ. கிட்டத்தட்ட 11 ஆண்டுகளுக்கு மேலாக சத்குருவின் உயிர் ஓவியம் வைத்து அன்னதானம் வழங்கி வருகிறோம். ஐயா ஜீவ சமாதாரி இப்பொழுது 9ஆம் ஆண்டு நடந்து கொண்டு இருக்கிறது. வருகிற வருடத்தோட மார்ச் மாதத்தோட அவருக்கு 9 ஆண்டு முடியுது. ஆனால் நம்ம 11 ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஐயா இருக்கும்போதே ஐயாவுடைய சிற்பம் வைத்து பூஜை செய்து பல பேர் பல விதமான அற்புதங்களை சந்தித்துள்ளனர். நோய் நொடியிலிருந்து விலகியிருக்காங்க. கிட்டத்தட்ட 5-6 பேர் டாக்டர் ஆகியிருக்காங்க. சில பேர் ஃபாரினில் வந்து வேலையில் இருக்காங்க. சில பேர் கடன் பிரச்சனையிலிருந்து தீர்க்க வைக்கப்பட்டுள்ளது ஐயாவின் கருணையால். இப்படி பலவிதமான ஒரு நல்ல காரியங்களை ஐயா வந்து கணக்கம்பட்டியில் இருந்து செய்வதை ஒரு பக்கம் இருக்க, இந்த நாமக்கல்லையும் அதிகமாக செய்துட்டு இருக்காரு. என்னால் வெளியே சொல்ல முடியல. எத்தனையோ அற்புதங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக சொல்கிறாங்க. அந்த அற்புதம் கூடிய விரைவில் நல்லபடியாக நிறைவேறணும். இன்னும் அனைவருக்கும் இங்கே வந்திருக்க மக்கள் அவர்களுக்கு ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கும். சில பேருக்கு பொருளாதார பிரச்சனைகள் இருக்கும், சிலருக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கும், சிலருக்கு பிள்ளைகளை வளர்த்துகிற முறையில் அவங்க படிப்பு செலவு, மற்ற செலவு, இல்லை உடல்நலை கோளாறு, இந்த மாதிரி சில பிரச்சனைகள் தீரவும். சில பேர் கோர்ட்டு வழக்கெல்லாம் சந்திச்சிருப்பாங்க. இங்கெல்லாம் கிட்டத்தட்ட 40 வருடம் கோர்ட்டு வழக்கு சந்தித்தவர்கள் இன்று அந்த கோர்ட்டு வழக்கிலிருந்து விடுதலை பெற்று சந்தோஷமாக இருக்காங்க. நிறைய பேர் இந்த மாதிரி இங்கே வந்து கல்யாணம் ஆகாதவர்கள் வந்து கல்யாணம் ஆகிருக்கு. டைவர்ஸ் ஆகி கிட்டத்தட்ட 2 பேருக்கு டைவர்ஸ் ஆகி மனையோட பிரிஞ்சு இங்கே வந்தாங்க. 2ஆம் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி அவங்களுக்கு 2ஆம் கல்யாணம் ஆயிடுச்சு. முதல் நம்ம கல்யாணம் பிரச்சனைகள் மற்ற பிரச்சனைகள் எல்லாம் கேட்கும்போது இந்த மாதிரி சித்தாந்த புருஷர்கள் இருக்க மிக எச்சரிக்கையாக கேட்கணும். காசு பணம் தேவையில்லை, வீட்டுக்காரர் குறைச்சா பரவாயில்ல அப்படின்னா காசு பணத்தை கூட பிடிக்க போடுறாங்க, வீட்டுக்கார குறைக்க வச்சுருவாங்க. அப்போது நிறைய பேருக்கு வாயில் இது வருது. நான் நிறைய பேருக்கு பார்த்துட்டேன். எனக்கு காசு பணம் முக்கியம் இல்லை, இது நடந்தால் போதுன்னு போவாங்க. அப்போ அதை பிடிக்கிட்டாங்கன்னா அப்போ அவங்களால என்ன பண்ண முடியும்? அதனால் இந்த உலகத்தில் நம்ம வாழ்ற வரைக்கும் இருக்கிற இடம், உண்ண உணவு, உடுத்த உடை, நோயற்ற வாழ்வு, தேவைக்கேற்ப வருமானம், இது இல்லாமல் வாழவே முடியாது. அப்போது நோய் நொடி இல்லாமல் குடும்பத்துக்கு தேவைகளை மட்டும் பெருக்கிக் கொண்டு வாழ வேண்டும். ஆனால் நம்ம தேவைக்கு அதிகமாக எதிர்பார்க்கணும். தேவைக்கு அதிகமாக எதிர்பார்க்கறதுனால தான் சில ஆசைகளுடைய கோட்பாடுனால சில இழப்புகளை சந்திப்போம். சில பேருக்கு அப்படியேதான் அது அவங்களுடைய அதிர்ஷ்டம். அவங்க போன ஜென்மங்களில் அவங்க செய்த புண்ணியத்தின் வருவாயாக அவங்க படிக்கலைனாலும் பெரிய பணக்காரனாக இருக்கான். சிலர் படித்து முட்டாளாகவும் இருக்காங்க. வளர முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு ஏமாந்து போனவங்க இருக்காங்க. நல்ல குடும்பத்தில் இன்னைக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு நாமக்கல் சுற்றுவட்டாரத்தில் கிட்டத்தட்ட 6 ஜமீன் இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்குது. பார்த்துங்க, அவங்க வரைக்கும் அவங்க போயிட்டாங்க. கண்ணு கேட்ட தூரம் வரைக்கும் முதுகாபடி ஜமீன் வந்து சொந்தம்னாங்க. இன்னைக்கு அந்த ஜமீனில் வாரிசே இல்லாமல் அந்த சொத்துக்கள் எல்லாமே ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. அந்த மாதிரி எதுவுமே இந்த உலகத்தில் நிரந்தரம் இல்லை என்று அறிந்தும் எல்லாம் நிரந்தரமாக இருக்கும்னு நினச்சி வாழ்ந்துட்டு இருக்கோம். கணவனுக்காக மனைவி இருப்பாளா, மனைவிக்காக கணவன் இருப்பாங்க. கணவன் இறந்துட்டா மனைவி செத்துப்பாளா, இல்லை மனைவி இறந்து போட்டால் கணவன் செத்துறாங்களா, பிள்ளைகளே இறந்து போச்சா சரி அவ்வளோதான் 2 பேரும் சேர்ந்து செத்துறாங்களா? அப்படி இல்லை. இந்த லோகத்தில் வாழ்ந்தாலும் சில இழப்புகள் வருதுன்னா அதுக்கு காரணம் நீங்களாம் தவிர வெளியாளுங்க இல்லை. சில பேர் என்னிடம் வந்து என்னுடைய தம்பி வீட்டுக்காரமா வந்து சூனியம் வச்சுட்டாங்க. சூனியம் வைக்கிறதா இருந்தால் நீ நம்ம சாதாரண ஜனங்கள் தான் சூனியத்தை பற்றி பேசுகிறோம். பெரிய பெரிய அரசியல்வாதிகள் பேசுறதே இல்லை. பெரிய அரசியல்வாதியாகவும் படித்தவர்கள் அந்த சூனியத்தை நம்பவே மாட்டாங்க. அப்படி சூனியம் மட்டும் இப்போ கெட்டிக்காரத்தனமாக இருந்தால் இன்னைக்கு ஸ்டாலின் சூனியம் வைக்கலாம், எடப்பாடிக்கு வைக்கலாம், ஏன் மோடிக்கு வச்சு அவங்க கீழே தரலாம். எல்லாம் நம்ம சாதாரண மக்கள் ஏமாந்து போகிறோம்.
ஏன்னா எனக்கு சமீப காலத்தில் 2 பேர் என் வீட்டுக்கார சூனியம், என் குடும்பத்துக்கு சூனியம் வச்சு குடும்பமே விளங்காமல் வச்சு. நான் அதான் சொன்னேன், உங்கள் குடும்பம் விளங்காம போனதுக்கு காரணம் அவங்க கிடையாது, நீங்கள் தான். நீங்கள் ஒரு காலத்தில் அவங்க குடும்பம் விளங்காத அளவுக்கு நீங்கள் செய்திருக்கீங்க, அதனால உங்கள் குடும்பம் விளங்காத போகுது. இந்த உலகத்தில் ரீசைக்கிள் மாதிரி இரவு பகல் ஏற்றத்தாழ்வு இன்ப துன்பம் மேடு பள்ளம் எப்படி வருகிறதோ அதே போல தான் நீங்கள் செய்கின்ற காரியமும் முன்னாடி என்ன செய்திருந்தீங்களோ அதனுடைய இதுதான் பின்விளைவுகள் பின்னால் அனுபவிப்பீங்க. அதை யோசனை பண்ணி பார்த்துருங்க. அதனால இந்த மனித பிறவியை நம்மளுடைய பாவத்தை கழிக்கக்கூடிய மிகப்பெரிய உன்னத ஒரு அமைப்பு இது. இதை நாம் பயன்படுத்திக்கணும். இந்த மனிதனா பிறந்திருக்கோம். ஏன்னா வேற எந்த ஜீவராசிகளுக்கும் தன் கர்மாவை போக்கக்கூடிய சக்தி கிடையாது. மனிதனுக்கு மட்டும்தான் கர்மாவை போக்கக்கூடிய உயர்ந்த சக்தி இருக்கு. அந்த பகுத்தறிவு என்கிற ஒரு அமைப்பை ஆண்டவன் நமக்கு கொடுத்துருக்கான். ஆண்டவங்கிறது நமக்கு என்னன்னே தெரியாது, இருந்தாலுமே ஆண்டவன் ஒரு மிகப்பெரிய சக்தி. அது பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அண்டத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பரிணாம வளர்ச்சியுள்ள சக்தி. நாம வணங்கக்கூடிய தெய்வங்கள்லாம் ஒரு காலத்தில் அலைஞ்சிடும், நிற்காது. ஒரு கோடி ஆண்டு போச்சுன்னா பிரளயம் ஏற்பட்டுச்சுன்னா எல்லாமே கோயிலாம் மண்ணுக்குள்ள போயிடும். ஆனால் அந்த உலகம் இருந்துகிட்டே தான் இருக்கும். இந்த உலகத்தில் இருக்கிற பரிணாமம் இல்லை என்றால் நாம் இல்லை. சூரியன் ஒரு வருஷத்துக்கு உதிக்கலைன்னா நிறைய ஜீவராசிகள் இருக்காது. மழை அதிகமாக பேசிக்கிட்டே இருந்துச்சுன்னா நிறைய பேர் செத்து போயிடுவாங்க. பேயாமல் இருந்துச்சுன்னா நிறைய பேர் அடிச்சு கொண்டு சாகும். இதுதான் உலகம். அப்போ உலகத்தில் பரிணாமம். ஐயாட்ட நான் கேட்டேன், நீங்க கடவுள்னா காட்டா யாருடா அப்படிங்கிறீங்க, அப்படின்னா கடவுள்னா யாரு அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன். அவர் சொன்னார், பக்கத்தில் வானம் பொழியலன்னா சோத்து பலியிலனா அப்படின்னு போயிட்டார். அப்பதான் தெரிஞ்சது, என்னதான் இருந்தாலும் எங்க போய் எது கும்பிட்டாலுமே சரி, இந்த இயற்கையினுடைய பரிணாமம் ஒழுங்கா இல்லைன்னா நம்மளால் வாழவே முடியாது. புறநாள் எல்லா கோயிலும் மூட்டானா இல்லையா, சாமிலாம் எங்க போச்சு. அப்போ பரிணாமம் தான் மிகப்பெரிய சக்தியா இருக்கு. இந்த பரிணாம வளர்ச்சி தான் ஆரம்ப காலத்துல இருந்து நீங்க எல்லாம் ஒரு டார்வின் இது மற்றது பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய விஞ்ஞானிகள் சொல்றது பூராவே பரிணாமத்தை தான் சொல்லுவாங்க. கடவுளை பற்றி பெருசா பேச மாட்டாங்க. கடவுள்ங்கிறது பொதுவா நிற்கும். நாம பிறந்துட்டோம். ஐயா அடிக்கடி சொல்ற வார்த்தை, டேய் உன் போக்கு உன் நடத்தை உன் நிதானம் ஒழுங்கா சூதானமா வச்சுக்கொள்ளாங்க. பிறந்து சாகிற வரைக்கும் நீங்க எடுக்கிற முடிவு தான் உங்களை சார்ந்து வரும். அப்போ அந்த முடிவை நீங்க நல்லபடியா எடுக்கணும். நல்ல சிந்தனையை வளர்த்திக்கணும். அப்படி வளர்த்திக்கிட்டாங்கன்னா நம்மளுடைய வருங்கால சந்ததிகள் நல்லா இருப்பாங்க. ஆனா நம்ம வருங்கால சந்ததிகளை பற்றி நினைக்கிறதே இல்லை. நாம நல்லபடியா இருந்து நல்லபடியா வாழ்ந்து ஏதோ நம்ம பிள்ளைகளை வளர்த்திட்டு போயிட்டா போதும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி நினைக்கிறது ஒரு விதத்துல நல்லா இருந்தாலுமே இன்னொன்று சேர்த்திக்க சொல்றேன், யாரையுமே எதிரியா பார்க்காதீங்க, யாரையும் நெருங்கிய நண்பனாகவும் சேர்த்திக்காதீங்க. இந்த உலகத்துல இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இல்லை. இன்னைக்கு நண்பன் நாளைக்கு எதிரி, இன்னைக்கு எதிரி நாளைக்கு நண்பன். இப்படிதான் ரீசைக்கிள், நான் சொன்ன மாதிரி ரீசைக்கிள் ஆகிருக்கோம். அப்போ உங்க மனசாட்சியை நண்பனா ஏற்றுங்க. உங்க மனசாட்சி தான் உங்களுக்கு நல்லதும் கெட்டதும் எடுத்து வைக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி. அதான் இவர் சொன்ன மாதிரி தெளிந்தாருக்கு ஜீவனே சிவலிங்கம் சொல்றாரு திருமூலர். அது மாதிரி நமக்குள்ளதான் கடவுள் இருக்காரு. நம்ம ஆத்மா தான் எங்க போச்சு, எங்க இருந்து வருது, எப்படி வளர்றோம், நம்ம சாப்பிட்டனால இப்படி வளர்ந்துருக்கோமே, இதெல்லாம் எப்படி அது போய் சேருது. நம்ம கண்ணுக்கு தேவையான சக்தி சேருது, பல்லுக்கு தேவையான சக்தி சேருது, நகத்துக்கு தகுந்த சக்தி சேருது. இதெல்லாம் எப்படி சேருது? இன்னையும் விஞ்ஞானிகள்லாம் பெரிய குழப்பத்தில் இருக்காங்க. அவங்க என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க, ஆனால் முடியல. உயிருங்கிறது என்னன்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியல. அப்போ அந்த உயிரானது வெட்ட வழியில இருக்கு. இந்த வெட்ட வழியில தான் மிகப்பெரிய சக்தியே இருக்கு. அதுக்கு தான் அவங்க சொன்னாங்க, வெட்ட வழியே சதமென்று இருப்போருக்கு பட்டயம் இருக்குன்னு புதவை சொல்றாரு. அப்போ வெட்ட வழியே நினைச்சுட்டே இருந்தோம்னா அதனுடைய பரிணாம வளர்ச்சியில அந்த சக்தி நமக்கு அடையும். ஆனா நாம ஒன்றை முழுமையா நம்ப மாட்டோம். என்ன சொல்றாங்கன்னா, பகவத்கீதையில ஒரு சார் கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு சொல்லுவார், எதை ஒரு மனதாக நித்தியமும் நினைத்து கொண்டு இருக்கிறாயோ, தீவிரமாக தேடுகிறாயோ, இன்றல்ல இன்னொரு நாள் உன் கைவசப்படுகிறார். அப்போ நாம ஒருத்தருடைய தேடுறோம். நீ மரியாதை சொல்லுவான், இப்படி தாண்டி இன்னொருத்தர் சொல்லும் போது மரியாதை கட்டாயிடும். அப்புறம் காளியாதார சொல்லுவான்,
அங்கேருந்து தாவி பிரதோஷத்தில் போய் சிவபெருமான் சொல்லுவான், காளியம்மா கட்டாயிடும். அப்போ ஒவ்வொருத்தருக்கே சொல்லிட்டே போனா அப்புறம் என்ன இருக்கு? ஏகத்துக்கு ஒரு கடவுள் தான் இந்த லோகத்துல அதை வச்சுங்க. நாம வணங்கக்கூடிய கடவுள் பூராமே வேற. நான் அடிக்கடி ஆரம்பத்துல சொல்லுவேன், நாம வணங்கக்கூடிய கடவுள் பூராமே நம்மளுடைய நம்பிக்கை நட்சத்திரங்கள். நமக்கு மன திருப்திக்காக கோயில், நம்முடைய மன சாந்திக்காக கோயில், இப்படிதான் படைக்கப்பட்டது. அப்போ நம்ம மன திருப்தியும் மனசாந்தி நம்மளுக்கு சோறுபடாது. நாம பாருங்க, ஐயா சொல்ற மாதிரி பாடுபடாம எதுவுமே கிடைக்காதுடா. காசிக்கு போனாலும் கர்மம் தீராதுடா, கங்கையில் குளித்தாலும் பாவம் கழியாதுடாங்க. நீங்க வயசான காலத்துல உணர்றதை விட இப்பயே உணர்ந்துருக்காங்க. ஏன்னா வயசான காலத்துல தான் எல்லாமே ஒரு முதிர்ச்சி அடையும் பொழுதுதான், முதுமை உடல் பெறும் பொழுது நம்மளால முடியாத கட்டத்துல தான் நாம் என்ன பண்ணுவோம், கடவுளோட நம்ப மாட்டோம். அந்த மாதிரி ஆளுக்களை பாருங்க, கடைசியில உயிர் போகும்போது எப்படியா உயிர் போனா பரவாயில்ல, அப்ப உயிர் பிழைக்கணும்னு நினைக்கிறோம். யார் நினைப்பானா, ஐயோ இவ்வளவு சொத்து சேர்த்துருக்கிறோம், இவ்வளவு நகை வச்சிருக்கோம், இதெல்லாம் எப்படி சேர்க்கிறோம். அவன் தான் அந்த மறுபடியும் ஜென்மாக்கள் தொடர்வதற்காக ஆசையை வளர்த்து கொண்டு அவன் பிறக்கிறான், மறுபடியும் பிறக்கிறான். ஆனா ரொம்ப இதா இருக்கவங்கலாம் கடவுளை பற்றி அதிகமா நினைக்கவே மாட்டாங்க. கடவுளுங்கிறது யாரு? கஷ்டப்படுற நேரத்தில் உங்களுக்கு உதவி பண்றாங்க, அவன் தான் கடவுள் இல்லையா? நம்ம கஷ்டப்படுற நேரத்துல நம்ம குழந்தைங்கள சில நேரத்துக்கு உதவி பண்ணும், சில பேர் நம்ம சொந்த பந்தம் உதவி பண்ணும். ஒரே வயிற்றுல பிறந்த அண்ணன் தம்பிங்களுடைய குடும்பம் கல்யாணம் ஆச்சுன்னா அவன் தெரியல, இவன் தெரியல, இவன் சொத்து கேட்கறான், அவன் சொத்து கேட்கறான், அவன் அழிஞ்சுன்னு இவன் அழிஞ்சுன்னு. பாருங்க, வெளியெல்லாம் யாருமே எதிரி இருக்க மாட்டான். ரோட்ல போறவங்க நம்ம திடீர் போக மாட்டான். நம்மளை சார்ந்தவர்கள் தான் நம்மளுக்கு எதிரியா இருப்பாங்க. இதை மட்டும் வச்சுங்க. அதனால உங்க சார்ந்தவர்களுக்கையோ, உங்கள் தாய் தந்தைகளுக்கையோ, உங்கள் பிள்ளைகளுக்கையோ நம்ம கரெக்டா நடந்துக்கணும். அப்போதான் நமக்கு நல்ல அமைப்பு கிடைக்கும். சிறிய வயதுல அவங்க அப்படி இப்படின்னு ஆடி சிலதெல்லாம் இறந்துருப்பாங்க. ஏன்னா அதுதான் பின் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா பசங்க மூலியமா கஷ்டம் வரும். நிறைய இடத்துல நான் பார்த்துட்டேன் பசங்க. அப்போ உயிர் இருக்கிற வரைக்கும் நாம கஷ்டப்பட்டு பாடுபட்டு சாப்பிடணும்னு எல்லாரும் நினைக்கணும். எல்லாரும் அப்போ என்ன சில பேருக்கு என்னன்னா, என்னால நடக்க முடியல, என் பையன் சோறு போட மாட்டேங்கிறான், என் பிள்ளை சோறு போட மாட்டேங்குது, நான் இவனுக்கு இவ்வளவு பணம் கொடுத்தா அவன் நன்றி கேட்டாலும் போயிட்டான். இதெல்லாம் வரதான் செய்யும். ஆனா நீங்க உங்க தன்னம்பிக்கையை வளர்த்தி பாருங்க, உங்களுக்கு யாராவது உதவி பண்ணுவாங்க. நம்ம அதை வளர்த்த மாட்டோம். அதுக்கு பதிலாக நம்ம சார்ந்தவங்களை திட்டிகிட்டே இருப்போம், குறிச்சு கொட்டிக்கிட்டே இருப்போம். குறிச்சு கொண்டதுனால உருவாக போறதில்ல. எந்த ஒரு தாய் தந்தையோ எந்த ஒரு முதியோர்களோ தன் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு சாபம் விட்டுருவாங்க. அந்த சாபம் தான் ஒவ்வொரு ஜென்மத்திலையும் தொடர்ந்து வருது, அந்த ரத்தத்துல ஊறி போயிடுது. அப்போ யாருக்குமே சாபம் காணீங்க. இந்த சாபங்களாகட்டும், இந்த கர்மாவாகட்டும், பஞ்சமகா பாதகங்கள் செய்திருந்தாலும் பஞ்சு போல பறக்க வைப்பீங்கிறார் பாம்பாட்டி சித்தர். அதுபோல உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்களை போக்குவதற்கு தான் சத்குரு ஐயா வந்திருக்காரு. சத்குருவை கெட்டியா பிடிச்சிக்கணும். சத்குருவை எந்த அளவுக்கு நீங்க நேசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க குடும்பத்துல ஒருவரா பாவிக்கிறீங்களோ கண்டிப்பா உங்க குடும்பத்துல நடமாட்டதே நீங்க பார்ப்பீங்க. எத்தனை பேர்த்த நான் பார்த்துருக்கேன். எத்தனை பேர் சொல்றாங்க, எங்கிட்ட இன்னைக்கு பட்டுப்பூச்சி வழியில வந்தாரு, வெட்டுக்கிளி வழியில வந்தாரு, இன்னைக்கு எங்க வீட்டுல நடமாடிட்டு இருந்தாரு, எனக்கு கணவர் இந்த மாதிரி ஒரு செய்தியை சொல்லிட்டு போனாரு. இப்படி ஒவ்வொரு விஷயங்களாக அவர் சொல்லிட்டு இருக்காரு. நிறைய பேர்த்துக்கு போயிருக்காரு. நிறைய மகான்களே நம்ம ஐயாவுக்கு பயப்படுவாங்க. காரணம், அவர் மிகப்பெரிய சக்தி அந்த லோகத்துக்கு வந்திருக்காரு. நமக்கெல்லாம் ஒரு கொடுப்பனை. இந்த கொடுப்பனை நீங்க தான் பயன்படுத்திக்கணும். என்னதான் நீங்க இங்க கும்பிட்டு நான் ஏதாவது உங்களுக்காக பிரார்த்தனை போட்டாலுமே உங்க மனசுல என்ன பிரார்த்தனையோ அதுதான் நிறைவேறும். நான் அதுக்காக ரெக்கமெண்ட் தான் பண்ண முடியும், எல்லா இடத்துலையும் சரி, எல்லா கோயிலையும். அப்போ நீங்க தான் வெளியே பிடிக்கணும். எனக்கு உங்களுக்கு வயிற்று வலினா நீங்க தான் டாக்டர்கிட்ட போய் சொல்லணும், இங்க வலிக்குது இங்க வலிக்குது. நான் போய் சொல்ல முடியுமா அவங்களுக்கு இங்க வலிக்குது அங்க வலிக்குதுன்னு? அவங்க வலியை உணர்ந்தவர்கள் தான் எடுத்து சொல்ல முடியும். அது போல உங்களுடைய கருத்துக்களை சத்குருவிடம் மனசார சொல்லுங்க, வேண்டிங்க. நம்ம நண்பர் ஒருத்தர் இருக்காரு, பிரகாஷ். அவர் இன்னைக்கு அவர்கிட்ட கேட்கும் போது எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா சிறிய வயதிலே இருந்து உடல்ல இந்த பிளட்ல அந்த எலும்புல அந்த இது ஆனதுனால
அந்த ரத்தம் கெட்டு போனதுனால அவர் உடம்பே நடக்க முடியாமல் கீழே தான் உட்கார முடியாமல் சேர்ல தான் உட்கார முடியாதுன்னு கீழே உட்காந்துருக்காரு. அவருக்காக ஒரு 5 நிமிஷம் போடுங்க. அவர் சொன்னார் இன்னைக்கு ஒரு வார்த்தை, நான் எப்படியாவது இதுக்கு நல்லா இருந்தால் நான் இங்கே வந்துட்டு இருக்கேன் அப்படின்னா. அப்போது அவருடைய நம்பிக்கையாக நாமளும் அவர் கூட இருந்து அவருக்காக வேண்டிக்குவோம். அவர் நல்லா இருக்கணும், நல்லபடியாக வரட்டும். சின்ன பிள்ளையில நல்லா நடந்து வந்தவர் பெரிய ஆளாக அவர் கால் நடக்க முடியாத சூழ்நிலை வந்து இன்னைக்கு அவர் வந்து ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் வந்துட்டு போறாரு. அவர் நல்லா இருக்கணும். இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளும் எல்லாம் தீரணும். உங்களுடைய கஷ்டங்கள் தீரணும். யாராவது பணம் கொடுத்து ஏமாந்துருப்பாங்க, அது தீரணும். சில பேர் பணத்தை வாங்கிட்டு கொடுக்க முடியாமல் இருப்பாங்க, அவங்களுக்கு அந்த கஷ்டம் தீரணும். சில பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டாமல் இருப்பாங்க, அவங்களுக்கும் எல்லா பிரச்சனையும் தீரணும். சில உடல்நிலை கோளாறாக இருப்பாங்க, அவங்களுக்கும் அதில் இருந்து விடுதலை கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் போடணும். ஆனால் எதுக்காக விட்டு கொடுக்காதீங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் ஒரு மூட்டை அரிசி வாங்கி தரேன், எனக்கு வந்து அது பண்ணுங்க. நம்ம வந்து அவர் இவரா நம்ம கமிஷன் கொடுத்து அவர் செய்கிறவரா? நம்ம வீட்டில் ஒருத்தராக பார்த்தீங்கன்னா அதெல்லாம் தேவையே இல்லை. அது பின்னாடி நம்ம 4 பேருக்கு உதவி பண்ணுறதுங்கிறது பின்னாடி. முதல் நீங்கள் ரிலீஃப் ஆகுங்க. இறைவன்கிட்ட எந்த வேண்டுதலையும் வைக்காதீங்கிற. எந்த கோயிலாக இருந்தாலும் சரி, அரிசி வாங்கி தரேன், ஒரு விளக்கு வாங்கி தரேன், உனக்கு அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் வேண்டிக்காதீங்க. இறைவன் செய்வதற்கு தான் இருக்கான். நாம் கேட்கறது தரத்துக்கு தான் இருக்காங்க. அதனால அது வந்த பிறகு உங்களுக்கு எல்லாம் நிவர்த்தியான பிறகு உங்கள் மனம் போல நீங்கள் நடந்துங்க. எந்த தெய்வத்துக்கு செய்யணுமோ அதை செய்யுங்க. அதனால வேண்டுதலே வைக்காதுங்க. வேண்டுதல் வச்சு நிறைவேறி செய்ய முடியாமல் போய் மறுபடியும் அதே பாதிப்பில் வந்துடுவாங்க. காரணம் என்னன்னா, வேண்டுதலாகி நிறைவேறிச்சுன்னா அவங்களுக்கு நிறைய பணம் வந்துடும், ஒரு சந்தோஷம் வந்துடும், மீண்டும் அதை செய்யக்கூடிய நேரம் கிடைக்காது. அந்த நேரம் கிடைக்காத அந்த சிறிது காலத்திலேயே உங்களை கீழே தள்ளிடுவாங்க. அதை மட்டும் வச்சுங்க. வேண்டுதலே எந்த கோயிலையும் வைக்காதீங்க. உலகத்திலே மிகப்பெரிய கடவுள் நாம தான். உங்கள் வீட்டில் பெட்ரூம்ல கபால் நான் நுழைஞ்ச முடியுமா? கடவுளே நுழைய முடியாது, கஷ்டம். கடவுள் பிரபஞ்சத்தில் சுற்றி இருக்காரு, அது வேற. கடவுளே மனித ரூபத்தில் வந்து நான் உள்ள போனா விட மாட்டேன். அப்போ ஒரு வீட்டினுடைய தலைவன் அவன் தான். அந்த வீட்டுக்கு எல்லாமே உரிமைக்காரன் இருக்கான். அதுக்கப்புறமா தலைவி இருக்கா. அப்போ அவங்க வீடு, அவங்களுடைய சொந்தம் பந்தம் இல்லை, அவங்களை சார்ந்தவங்களும் அவங்கள சார்ந்துதான் இருக்கும். ரோட்ல எவனா அடிச்சுக்கிட்டானா அவங்களுக்கு கோவம் வராது. அதே நம்ம தம்பி பையனை ஒருத்தர் அடிச்சுட்டு இருந்தாலும் போய் நிற்பாங்க, டேய் அவனை யாரும் அடிக்கிறாங்க. அதுதான் பாசம், அந்த உணர்வு. அந்த மாதிரி இந்த உணர்வை வந்து நல்ல விஷயத்துல பயன்படுத்திங்கிற. நீங்க யாரை எதிரியாக கருதுகிறவர்களோ அவங்க தான் உங்களுக்கு மிக மோசமான வேலையை செய்வாங்க. இவன் எனக்கு சரியில்லை நீ எவன் வாயில சொல்றானோ அவனுக்கு சரியில்லாதவங்க தான் நிறைய பேர் வருவான். இதெல்லாம் நான் உணர்ந்தது. அப்போ சில பேர் சொல்லுவாங்க, அவன் சரியில்லை இவன் சரியில்லை. நம்மளால முடிஞ்சா நம்ம செய்வோம், இல்லைன்னா அமைதியா இருப்போம். செய்யாம அமைதியா இருந்தோம்னா பிரச்சனையே இல்லை. செய்யறன்னு சொல்லிட்டு போய் அவனை இவனை குறை சொல்லிட்டு இருக்கா. உன்னை சொல்றதுக்கு 10, அவன் நீ 4 பேர் சொன்னீங்கன்னா 10 பேர் உன்னை குறை சொல்லிடுவான், ரோட்ல நிறுத்திடுவான். அதான் சொன்னேன், உலகம் ரீசைக்கிள். ரீசைக்கிள் திருப்பி வரும். நீ என்ன சொல்றியா திருப்பி வரும். நீ நல்லது பண்றியா உனக்கு நல்லது வரும், நீ கெட்டது பண்றியா கெட்டது வரும். அதனால உங்க குடும்பம், உன் கணவன், உன் பிள்ளை, உன் வீடு இதை சுத்தமா வச்சிருக்குன்னா முதல் உங்க மனசை சுத்தமா வைங்க. அதுதான் பெரிய ஒரு வீடு. அந்த வீடு அதுல வந்து உண்மையா பேசணும் மட்டும் இருந்து பாருங்க. மனைவிட்ட கணவன் உண்மையா இருக்கணும், அதே மாதிரி கணவன்கிட்ட மனைவி உண்மையா இருக்கணும், பெற்றவங்கிட்ட பிள்ளைகள் உண்மையா இருக்கணும். இந்த உண்மையா இருக்க கத்துக்கிட்டீங்கன்னாங்க ஆரம்பத்தில் கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். ஆனா போக போக பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கை உண்மையமா இருக்கும். எப்படி வருதுன்னு தெரியாது. அந்த உண்மைங்கிற ஒரு தத்துவ அலைவரிசையில நீங்க நுழைஞ்சிட்டீங்கன்னா அவங்க எல்லாம் பார்த்துப்பாங்க. அந்த உண்மை அலைவரிசையில் தான் அவங்க இருக்காங்க பீடத்துல. அப்போ அவங்க எல்லாம் பார்த்துப்பாங்க. நாம அதில் நுழையதே இல்லையா. சில நேரத்தில் ஆசையினால சில பொய் சொல்லிடுவோம். குழந்தைக்கு அப்படிதான் ஏமாற்றி சொல்லி கொடுக்குறோம். போய் ஒண்டிக்கிட்டு எங்கேயோ ஒண்டிக்கிட்டு கண்டுபிடிக்கிறோம். இது வந்து திருடம் மொழி சில மாதிரி. அதே மாதிரி ஒரு பொருளை மறைச்சு வச்சு இப்படி காட்டி இப்படி காட்டி எடுப்போம். அப்போ சிறிய வயதில இருந்து நம்ம குழந்தைகளை வளர்த்துறது உண்மைங்கிற நம்பிக்கையோட வளர்த்துறதே இல்லை. அந்த உண்மையை மட்டும் போதிங்க. அந்த
நீங்கள் ஸ்கூலில் படிக்கிற படிப்போ, காலேஜில் படிக்கிற படிப்போ, அவன் டாக்டரேட் வாங்கியிருந்தாலும் சரி, எது வாங்கினாலும் சயின்டிஸ்டாக இருந்தாலும் சரி, பெரிய அமைப்பாக இருந்தாலும் சரி, அவனுடைய வளர்ச்சியை தான் அது மேம்படுத்தும். ஆனால் இது உண்மைங்கிறது அவனுடைய வாழ்க்கை பாடத்தை உயர்த்தும், வாழ்க்கையில் சில கஷ்டங்களை உணர்த்த வைக்கும், நல்லவர்கள் மத்தியில் வாழ வைக்கும். அதனால் உண்மையாக இருங்க, ஏமாற்றாதீங்க, திருடாதீங்க, பொய் பேசாதீங்க, அடுத்தவங்க பொருளை அபகரிக்காதீங்க. இதை ஒரு கொள்கையாக வச்சுங்க. இதை என்னைக்கு கொள்கையாக வச்சிங்கன்னா, நீங்கள் இங்கெல்லாம் வந்து வணங்கணும்னு அவசியமே இல்லை. உங்கள் வீட்டில் இருக்கிற ஃபோட்டோவே உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் நல்லா அதில் நுழைஞ்சவங்களுக்கு தான் அதை பற்றி தெரியும். நாம தான் நுழையதே இல்லையே, தாண்டிகிட்டே இருக்கிறோம். குரங்கு மாதிரி இந்த சாமியை கும்பிட்டு அந்த சாமியை கும்பிட்டு எந்த சாமி செய்யறப்போ 10 சாமிகிட்ட நீங்கள் கோரிக்கையை வச்சு அப்ளிகேஷன் போட்டு போகிறீங்க, நடந்துருச்சுன்னு வச்சுங்க, எந்த சாமி செய்ததுன்னு உங்களுக்கு தெரியும்? தெரியவே தெரியாது. அப்போ நம்மளை அறியாத அந்த நேரத்தில் தான் குற்றம், அது ஒரு குற்றமாக வரும். இதுதான் செஞ்சதுன்னு நினைச்சா அது மேலே பாசம் எவ்வளோ இருக்கும். அந்த மாதிரி ஒன்றை பிடிங்க, கெட்டியா பிடிங்க. வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையை அமையணும்னா குரு அருள் இல்லைன்னா எதுவுமே இல்லை சொல்றாங்க இல்லையா? குரு அருள் இல்லையே திரு அருள் இல்லை. இதை நாம பிடிக்கிற மாதிரி குரு அருள் இருந்தாதான் தெய்வத்தினுடைய அருளே கிட்டுங்கிறான். பெரியவர் சொல்லிட்டு போறாங்க, அதை விட்டுட்டோம். அதே மாதிரி சொல்ற குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவா மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மஸ்ரீ குருவே நமக. இதுக்கு என்ன அர்த்தம்? குருதான் பிரம்மா, குருதான் விஷ்ணு, குருதான் சிவன். உலகத்தில் இருக்க அனைத்து சக்திகளுக்கும் தலைமை விழா ஏற்றிருக்கிற சக்தி வந்து குருங்கிறாங்க. இதை நம்ம பிடிக்கணும். குரு அவங்களாம் சொல்லிட்டு போயிட்டாங்க, ஆனா நம்ம குரு தத்துவத்துல இறங்குறதே இல்லை. நமக்கு மாயா புரட்டுது. திருப்பதியில போய் அவ்வளவு நகையோட அலங்காரம் பண்ணி பார்த்தா ஆஹா சூப்பரா இருக்குங்கிறோம். திருப்பதி என்ன கழுத்துல கழட்டி ஏதாவது நகையை கொடுக்க போறாங்க, அது நடக்க. அது ஒரு மன திருப்தி, அங்க ஒரு திருப்தி. திருவண்ணாமலையில போய் நான் நேற்று தீபம் பார்க்கும்போது அது ஒரு திருப்தி. அந்த தீபத்தினுடைய அர்த்தம் என்னன்னு கூட தெரியாது. அந்த ஒளியை, ஏன்னா நம்ம உச்சியில ஒளியை பார்த்தோம்னா ஞானத்தினுடைய வீடம் கிடைக்கும், ஞானத்தினுடைய அமைப்பு கிடைக்கும், உலக பந்தங்கள்ல இருந்து விடுபட்டு தெய்வீக பந்தம் கிடைக்கும். அதுதான் திருவண்ணாமலை. அதனால நினைத்தாலும் முக்தி தரும் ஸ்தலம் அப்படின்னு ஒரு இதுக்கு வச்சிருக்கான். திருப்பதியை நினைத்தாலே திருப்பம் உண்டாகுங்கிறான். நிறைய பேர் கலானவங்களையும் பார்த்துருக்கேன். அது காரணம் என்னன்னா, ஒண்ணு மட்டும் வச்சுங்க, நம்ம கர்மா நல்லா இருந்தாதான் நம்மளுக்கு நல்லது நடக்கும். இது உண்மை. ஐயா சொன்ன மாதிரி உங்க போக்கு, உங்க நடத்தை, உங்க நிதானம் ஒழுங்கா நீங்க தான் சுதாரணமா வச்சுக்கணும். நல்ல வழியில பயன்படுத்திக்கணும், நல்ல எண்ணத்தை வளர்த்திக்கணும். உங்க தொழில நீங்க செய்ய, நீங்க போயின்ற பாதையில மேடு பள்ளம் அவசியம் எல்லாமே நீங்க தான் பார்த்து நடக்கணும். உங்க தொழில நீங்க உண்மையா இருந்து பாருங்க, நிச்சயமா அந்த தெய்வ கலாச்சாரம் உங்க குடும்பத்தில் இருக்கும். சரி, அதனால நீங்க உண்மையா இருக்க கத்துங்க. ஒரு வச்சுங்க, ஒருத்தனை ஏமாத்தினா நாம ஏமாறணும். ஒரு இடத்துல திருடணும்னா நம்ம வீட்டுக்குள்ள திருடப்படும். புரியுது? இதெல்லாம் மனசுல இது நான் ரிப்பீட் சொல்றது நீங்க நினைச்சீங்க. எது செய்தாலும் பின்னால் வரும். ரோட்ல போகும்போது ஒரு பூச்சி அடிச்சுக்கணும்னா நிச்சயமா நம்மளால ஒரு சில அந்த பூச்சினால சில பாதிப்புகள் வரும். சில பேர் என்ன சொல்றாங்க, இந்த ஜென்மத்தில் அந்த கோயிலுக்கு போனேன், இந்த கோயிலுக்கு போனேன், மாரியம்மனுக்கு இவ்வளவு விரதம் இருப்பேன், சனிக்கிழமையான பெருமாளுக்கு விரதம் இருப்பேன், சஷ்டினா முருகனுக்கு விரதம் இருப்பேன், அவங்க என்ன சொல்றாங்க? அவங்க எந்த தெய்வமும் யாரையும் கம்பேர் பண்ணல. நீங்களா தான் அப்படி இருந்தா இதெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு உங்களை வருத்திக்கிறீங்க. உங்களை எதுவுமே வருத்திக்க வேண்டாம். அதுக்கு பதிலா மனசார உண்மையோட கேட்டு பாருங்க. எந்த உலகத்துல வந்து தூணிலும் இருப்பான், துருவிலும் இருப்பான்ங்கிறாங்க. எங்கும் நிறைந்த பரம்பொருள் ஈஸ்வரங்கிறாங்க. அப்போ உங்க வீட்லயும் இருக்காரு, எல்லா இடத்துலயும் இருக்காரு. மனசார உங்க இதை பிடிச்சு கேளுங்க, உரிமையோட கேளுங்க. கமிஷன் கொடுக்காதீங்க, அங்க பிரதர்சனம் பண்ண சொல்லாதீங்க, வெட்டிக்கிறேன்னு சொல்லாதீங்க. அதெல்லாம் தேவையில்லாத ஒண்ணு. நம்ம இதுலயே நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, இந்த கையை வெட்டிக்கிட்டவன், கண்ணை வெட்டிக்கிட்டவன் எல்லாமே நிறைய பாத்தீங்கன்னா அரக்கர்கள் தான் செஞ்சிருக்காங்க. ஆனவன்ட்டு அந்த வரவன் கேட்கும் போது அரக்கர்கள் தான் செய்வாங்க. ஆனா உண்மையான
ரிஷிகளோ மற்றவர்களோ பார்த்தீங்கன்னா தெய்வத்தை அவர்கள் புகழ்ந்து பாடி பெற்றவர்கள் தான் இருக்காங்க. நாயன்மார்களாகட்டும் ஆழ்வார்களாகட்டும் புகழ்ந்து அவர்களை தன்னோட இணைச்சிக்கிட்டாங்க தெய்வத்தை. நாம தன்னோட இணைக்க மாட்டோம். தெய்வம் வேறு நாம் வேறு நினைப்போம். எவ்ரிபடி ஹேவ் பவர்ஸ். எல்லாத்துக்கும் பவர் இருக்கு. நான் அடிக்கடி சொல்லுவேன், காட் இஸ் நத்திங், நத்திங் இஸ் காட். கடவுள் இல்லை தான் கடவுள். எப்படின்னா ஒரு இருக்கிற பொருளை தான் நீங்க இல்லைன்னு சொல்ல முடியும், இல்லாதது இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதான் இல்லையா இருக்க. அப்போ இல்லை என்பது அர்த்தமே இந்த பிரபஞ்சம், இந்த பிரம்மம், உலகத்திலேயே மிகப்பெரிய சக்தி. சித்தாந்த புருஷர்கள் ரிஷிகள் அனைவரும் சொல்லிட்டு போனது பிரம்மம் தான் மிகப்பெரிய சக்தி. பிரம்மம் என்றால் ஒன்றும் இல்லை, அதுதான் கடவுள். அந்த ஒன்றும் இல்லாத இடத்துல தான் எல்லாமே உற்பத்தியாகி நமக்கு வந்திருக்கு. அப்போ God is nothing, nothing is God. Every God is reflecting from nothing place. ஒவ்வொரு கடவுளும் எங்கிருந்து பிரதிபலித்துக் கொண்டு இருக்கிறாருன்னா ஒன்றும் இல்லாத இடத்துல இருந்து தான். ஒரு காலத்துல இங்க ஒன்றும் இல்லாம எம்டி பிளேஸ், இன்னைக்கு கடவுளா இருக்காங்க. இப்போ ஒன்றும் இல்லாத இடத்துல வந்து இருக்காங்க. இல்லைங்கிற இடத்துல தான் இருப்பதை நீங்க உணர முடியும். அப்போ இல்லை, கடவுள் இல்லைங்கிறதே பிரம்மமாக கருதுகிறது தான் இல்லைங்கிற அர்த்தம். மற்றவங்க சொல்ல நாத்திகளை பற்றி நமக்கு கவலை இல்லை. நான் என்னுடைய கருத்தை நான் சொல்றேன். இந்த பிரம்மம் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய சக்தியா இருக்கு. பிரம்மன் அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிறான். பிரம்மாஸ்மி தான் வெட்ட வெளியில இருக்கக்கூடிய பிரம்மம், ஒன்றுமில்லாததான் மிகப்பெரிய கடவுள்ங்கிறாரு பாகவதத்துல. அது அகம் பிரம்மாஸ்மிங்கும் போது அந்த அகம் பிரம்மாஸ்மி நமக்குள்ள இருக்குன்னு சொல்றாங்க. நமக்குள்ள இருக்கிற வெட்ட வெளியில இருக்கக்கூடிய கடவுள் தான், அதுதான் ஆத்மா, அதுதான் உயிர். அந்த உயிரை நீங்க என்னைக்கு நேசிக்க கற்றுக்கிறீங்களோ அன்னைக்கு எல்லாமே நல்லதா நடக்கும். சத்குருவே நமவும் கூடிய விரைவில் இந்த அன்னதான கூடவும் மிக விரிவாக அமைக்கப்படும். இது எதுக்காக அமைக்கப்பட்டதுன்னா, இப்போ நிறைய பேர் சின்ன சின்ன ஃபங்க்ஷன் பண்ணணும் அதுக்காக கேட்குறாங்க. சரி, ஏன்னா ஏற்கனவே ஒரு கல்யாணம் நடந்தது, அதுக்கப்புறமா ஒரு நிச்சயம் நடந்தது. இங்கே இதுக்கு முன்னாடி அவருக்கு முன்னாடி தான் என் பையனுக்கு கல்யாணம் பண்ணோம், இவரு முன்னாடி தான் என் பிள்ளைகளுக்கும் மருமகளுக்கு எல்லாமே வளகாப்பு பண்ணோம். இன்னொரு கல்யாணமும் அது நடந்தது, பேர் வைத்தாங்க பிள்ளைங்களுக்கு. அப்படி வைக்கும் போது இங்கே நான் ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருந்தேன்னா பக்தர்கள் வருவதற்கு இடையா இருக்கு. அது ஒரு காரணம் தான் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிச்சு. இரண்டாவது, சாப்பாடு ஒரு 2-3 பந்தியாக போயிட்டு இருக்கு. ஏன்னா அமாவாசை போனவனையும் கல்யாணம் பண்ண மாட்டாங்க. அப்போ அந்த பக்கம் பஃபே சிஸ்டத்தில் பண்ணால் இன்னும் 500 பேர்னாலும் அங்கே நின்று சாப்பிட்டு போகலாம். அந்த அரேஞ்ச் அது பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி இந்த கோயில் கட்டப்பெல்லாம் நான் யாரையும் எதுவுமே எதிர்பார்க்கல. இப்போ எதிர்பார்க்குற சூழ்நிலை வந்துட்டேன். ஏன்னா அந்த கட்டடம் கட்டுறதுக்கு 7 லட்ச ரூபா ஆயிடுச்சு. இன்னும் தலை போடணும், கதவு வைக்கணும், எல்லாமே யோசனையில் இருக்கணும். சீக்கிரமாக நடந்ததுன்னா நான் அதை பற்றி கவலை, நான் கடனே வாங்க மாட்டேன். ஐயாட்ட உரிமையை கூட கடன் வாங்க மாட்டேன். அது 6 மாதம் நின்றாலும் நின்றுட்டு விட்டுருவேன். அப்படி கட்டுன்னு தான் இந்த 4 வருஷத்தில் இந்த கோயில். அதனால் நிச்சயமாக அது நிறைவேறும். உங்களால் முடிஞ்சால் உதவி செய்யுங்க. அதே மாதிரி இந்த உதவி மட்டும் இல்லை, எத்தனையோ பேர் சில பேர் படிப்புக்கு, இந்த ஸ்கூல் படிப்புக்கு இல்லாம போன வருஷம் ஒரு பிள்ளைக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டணும், ஒரு பிள்ளைக்கு யூனிஃபார்ம் எடுத்து கொடுத்தோம், ஒரு பொண்ணுக்கு ஸ்கூலில் எல்லாம் கட்டிட்டேன் ஆனால் பஸ் ஃபீஸ் கட்ட முடியல, அது கொடுத்தோம். இந்த மாதிரி நீங்கள் கொடுக்குற காசு நன்மைகளை 4 பேருக்கு செய்கிற அமைப்பில் தான் போவோம். அதனால் புண்ணியமும் உங்களுக்கு சேரும். மற்றவங்க மாதிரி இங்கே இல்லை. நான் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருந்துப்பேன். நான் அதெல்லாம் இப்படி தான் இருப்பேன். நான் என்னுடைய முடிவு இப்படி தான். அதனால் உங்கள் பணமும் நல்லதுக்காக பயன்படும். நாளைக்கு ஒரு கட்டணம் பெருசாகிடுச்சுன்னா உங்கள் குடும்பத்திலே ஒரு நல்ல நிகழ்வு நடக்கும் போது அதை நீங்கள் நிறைவேற்றக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். ஆகையால் இவ்வளோதான் இடமே நமக்கு. அந்த இடத்தோட முடிஞ்சிருச்சு. இனிமேல் மேற்கொண்டு எதுவும் செய்யறதுக்கு இல்லை இந்த இடத்துல. அப்போ பகவான் பார்த்து இனிமேல் ஏதாவது ஏற்பாடு பண்ணலாம். இருந்தாலும் என்னுடைய வயசில் போதுங்கிற மனப்பக்குவம் இருந்தாலுமே அது வரும்போது நான் வேண்டான்னு மட்டும் சொல்ல மாட்டேன். இன்னும் நிறைய நல்லது கொண்டதில் எவ்வளோ வேணால் மனசில் போட்டுக்கணும். அதனால் நான் போட்டுட்ருக்கேன். இன்னும் நிறைய நடக்குதுன்னு சொல்லி கூடிய வழியில் எல்லாம் நல்லபடியாக அமையணும். அதனால் அந்த கட்டடம் நிறைவேறுவதற்காக கூடிய வழியில் நிறைவேறுச்சுன்னா நமக்கு எல்லாமே அங்கே மிகப்பெரிய விசேஷ அமைப்போட சில நல்லவர்களை அழைத்து ஒரு பட்டிமன்றமாக பேச வைக்கலாம், நல்ல விஷயங்களை தெளிவுபடுத்தலாம். அந்த மாதிரி அமைப்பு தான் என் மனசில் தோணிட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் நீங்கள்லாம் உதவியாக இருப்பீங்க நம்புகிறேன். அதனால் இதோட பேச்சை முடிச்சிடும். ஏன்னா டைம்